ஈரானிய உதவிகள். இஸ்லாமிய புரட்சிக்கு ஆதரவானவர்களுக்கு ஈரான் பல நாடுகளில் நிதி, அன்பளிப்புகள், உதவிகள் வழங்கியது, இன்றும் வழங்கி வருகிறது. இந்த உதவிகள் மூலமாக ஷியாசத்தை வளர்ப்பது அவர்களது நோக்கமாக இருக்கவில்லை. உலக நாடுகளிலும் இஸ்லாமிய நாடுகளிலும் அமெரிக்கா ஏகாதிபத்தியத்திற்கு எதிராகவும் சியோனிசத்திற்கு எதிராகவும் மக்கள் விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும். உலக நாடுகளில் ஜனநாயகமும் சுதந்திரமும் உருவாக வேண்டுமென்று முயற்சிக்கிறார்கள். அமெரிக்கா ஏகாதிபத்தியமும் சியோனிசமும் அழிந்து போனால் மக்கள் சுதந்திரமாக சிந்திக்கும் திறனையும் அவர்களது நாட்டை கட்டியெழுப்பும் தொழில்நுட்பத்தையும் வளங்களையும் பயன்படுத்துவார்கள் என்று எண்ணுகிறார்கள். அதுதான் உண்மையும் கூட. ஷியாவாக இருந்தாலும் சுன்னியாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவமாக இருந்தாலும் கம்யூனிசியமாக இருந்தாலும் சரி, மக்கள் சுதந்திரமாக சிந்திக்கும் திறனை பெற்றுவிட்டால் மக்களாக எதை பின்பற்ற வேண்டும், எதை தவிர்த்து கொள்ள வேண்டும், எதில் பிழை இருக்கிறது, சரி இருக்கிறது என்பதை தீர்மானிப்பார்கள் என்பதாக எண்ணினார்கள். இன்றும் எண்ணுகிறார்கள். ஆனால் இஸ்லாமிய புரட்சியும் அதன் வளர்ச்சியும் பல நாடுகளின் ஆதரவை பெற்று அமெரிக்கா ஏகாதிபத்தியத்தின் வயிற்றில் புளியை கரைக்க வேண்டுமென்று எண்ணினார்கள். அதாவது இஸ்லாமிய நாடுகளிலும் உலக நாடுகளிலும் மக்களும் ஆதரவு குழுக்களும் உருவாகி இஸ்ரேலை அழிக்க ஒரு பங்குதாரர்களாக இருக்க வேண்டுமென்று விரும்பினார்கள். இந்த உதவிகள் மூலமாக எவ்வித நிபந்தனைகளையும் அவர்கள் முன்வைக்கவில்லை. அமெரிக்கா ஏகாதிபத்தியத்தாலும் சியோனிஸ் ஆக்கிரமிப்பினாலும் முதலில் பாதிக்கப்பட்டவர்கள் ஈரானியர்கள், ஷியாக்கள், ஈராக்கிய ஷியாக்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த வலி இழப்பில் இருந்து அவர்கள் ஏனைய முஸ்லிம் நாடுகளையும் உலகத்தையும் காப்பாற்ற முயற்சிக்கிறார்கள். இந்த இழப்பில் இருந்து மீள்வதற்காக அவர்கள் பல உயிர்களை தியாகம் செய்து இருக்கிறார்கள். சொல்ல முடியாத துன்பங்களை அனுபவித்து இருக்கிறார்கள். கணக்கிட முடியாத பொருளாதாரங்களை இழந்து இருக்கிறார்கள். அந்த இழப்பில் இருந்து விடுதலை பெற்றுவிட்டார்கள். ஆனால் அவர்கள் பெற்ற இஸ்லாமிய புரட்சியை இன்னும் முழுமையாக அனுபவிக்கவில்லை. உருவாக்கிய நாளிலிருந்து அந்த இஸ்லாமிய புரட்சிக்கும் அவர்களது சுதந்திரத்திற்கும் அமெரிக்கா ஏகாதிபத்தியத்தாலும் சியோனிஸ்டுகளாலும் ஐரோப்பிய நாடுகளாலும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. ஏன் சவூதி, துபாய் போன்ற அரபு நாடுகளாலும் சதி செய்யப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வின் உதவியாலும் முறையான தலைமைத்துவத்தின் வழிகாட்டலாலும் அவர்கள் அதிலிருந்து வளர்ச்சி பெற்று வருகிறார்கள். ஷியாசத்தை பரப்ப வேண்டுமென்றோ, முஸ்லிம்களுக்குள்ளே குழப்பத்தை, பிரிவினையை ஏற்படுத்த வேண்டுமென்றோ, உலகத்தில் உள்ள அனைவரையும் ஷியாக்களாக மாற்ற வேண்டும் என்றோ நிதியளிக்கவில்லை. பொதுநிதியில் இருந்து அலுல்பைத்தின் ஹோம்ஸ் நிதியிலிருந்தே பல நாடுகளுக்கு, பல சமூகத்திற்கு உதவிகளை வழங்குகிறார்கள். பல்ஸ்தீன சுன்னி முஸ்லிம்களுக்காக பல ஆண்டுகளாக ஆயுத, பொருளாதார, அரசியல் உதவிகளை வழங்குவது இதற்கான சான்றாகும். இதில் சந்தேகம் உள்ளவர்கள் பல்ஸ்தீன மக்களை சென்று விசாரித்து உண்மையை உலகிற்கு தெளிவுபடுத்துங்கள்.